ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எசேக்கியேல் 43:6. அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். என்னோடு பேசின அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை பலர் மூலமாய் எனக்கு துணிக்கப்பட்டிருக்கிறது. பலர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனாலே கர்த்தர் நம்மோடு இடைபெற விரும்புகிற காரியம் அதையும் தாண்டி அவருடைய சத்தத்தை டைரக்டா எசேக்கியேல் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். நான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை கேட்டேன். பிரத்யட்சமாய் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்பிதான் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இந்த எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சாட்சியா சொல்றாரு. ஆண்டவர் பேசுறத நான் கேட்டேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப தேவை. நாங்கெல்லாம் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், தெரியுமா? இந்த அனுபவம் இல்ல. வாழ்த்துக்கள், இன்னும் தொடரட்டும். ஆனா அதை தாண்டின ஒரு அனுபவம் இருக்கு. நான் ஆண்டவர் பேசினதை கேட்டேன். சும்மா ஆண்டவர் பேசுறார் சொல்றது இல்ல. இது எழுத்தின்படியா, உண்மையா, என் மெய்ப்பர், என் தகப்பன், என் ஆண்டவர், என் இரட்சகர், என் பிதா என்னோடு பேசுகிறதை, இந்த வார்த்தையை கடந்த நாளில் தியானித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இதைதான் ஆண்டவர் காண்பித்து ஆமென் தியானிக்க வைத்தார். கர்த்தர் நம்மோடு பிரத்யட்சமாய் பேச விரும்புகிறார். நம்மை கூப்பிட்டு, மோசேன்னு கூப்பிட்டு பேசினார்ல, ஆபிரகாமை கூப்பிட்டு பேசினார்ல, நம்மை கூப்பிட்டு நம்மோடு ஆமென் பிரத்யட்சமாய் இந்த சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் அவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம கூட பாடுவோமே. ஆமென். எப்படி பாடுவோம்? பேசும் தெய்வம் நீர், என்னோடு பேசும் தெய்வம் நீரல்லோ. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் ஆண்டவர் நம்ம கூட பிரத்யட்சமாய். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கான வழிகள் பல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணித்தால் சத்தம் கேட்கலாம். சாமுவேல் அர்ப்பணித்தான், சத்தத்தை கேட்கிறான். இன்னொன்று அனுசரித்து போகிறது. ஆபிரகாம் அனுசரித்தான், சத்தத்தை கேட்டான். இன்னொன்று ஆவிக்குள்ளாகிறது. யோவான் பத்மதீவிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான போது எக்காளம் போன்ற சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தத்தை பார்க்கும்படி அவன் திரும்பும் போது அவன் பொற்கச்சை கட்டினவராய் 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்க்கிறான்.
அர்ப்பணித்தா சத்தத்தை கேட்கலாம், அனுசரித்தா சத்தத்தை கேட்கலாம், ஆவிக்குள்ளானால் சத்தத்தை கேட்கலாம். இப்படி வேதம் முழுவதும் பல காரியங்களை எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கான வழிகள். அதில் பிரதானமான ஒன்றை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தம்முடைய வல்லமையான வார்த்தையின் மூலம் இடைபடுவாராக. வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். இவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஆமென், அங்கு உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறான். அதற்கு முன்பதாக சேராபீன்கள், அதாவது ஆராதனை நடத்துகிற சேராபீன்கள், ஆராதிக்கிற சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளை எடுத்து தங்களை மறைத்து கொண்டு ஆமென், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த ஆராதனையில ஆலயம் புகையினால மகிமையினால நிரம்புகிறது. அவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இது நடுவில் நின்ற ஏசாயா கத்துறான், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் பாவி என்றவன் கத்தும் போது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சேராபீன்களில் ஒருவன், வாசிங்க 6:6, தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். 8வது வசனம், பின்பு யாரை, எதற்கு பின்பு? சுத்திகரிப்புக்கு பின்பு, சுத்திகரிக்கப்பட்டதற்கு பின்பு யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதற்கு முன்பதாக ஆலயத்தில் அவன் யாருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான்? ஆராதிக்கிறவர்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறானோ அப்பொழுது ஆராதிக்கிறவர்கள் சத்தத்தையும் தாண்டி ஆராதனைக்குரியவருடைய சத்தத்தை கேட்கிறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறணும். ஆராதனை நடத்துறவங்க சத்தத்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறவங்க சத்தத்தை கேட்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க சுத்திகரிப்பு அவசியம். நான் சுத்திகரிக்கப்படும் போது ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும். ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நான் கேட்கிறது ஃபுல்லா சேராபீன்கள் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆராதிக்கிறவங்க சத்தம் கேட்கிறேன், கேட்கிறவங்க நல்லா இருக்கு, பாடும்போது பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது, எல்லாம் ஓகே. ஆனா இதை தாண்டி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நீர் என்னோடு பேச மாட்டீரா? உம்முடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேனா? உமக்கு முன்பாய் நின்று ஆராதிக்கிறவர்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத நான் உணர்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா ஆண்டவரே? உங்க சத்தத்தை நான் கேட்க மாட்டேனா ஆண்டவரே என்ற ஏக்கத்தோடு தாகத்தோடு யாராவது சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பிரத்யட்சமா இடைபட விரும்புகிறார். சுத்திகரிக்க நீ உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். நான் ஆலயத்தில் வந்து சேராபீன்களின் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு போனேன்னா, ஆமா இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்து, இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்து, இன்னைக்கு வர்ஷிப் நல்லா இருந்து, நல்லா இருந்து சொன்னா என்ன யூஸ்? நான் இதை தாண்டி ஆண்டவருடைய சத்தத்தை, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா சுத்திகரிப்பு அவசியம், சுத்திகரிப்பு அவசியம், சுத்திகரிப்பு அவசியம்.
அசுத்த உதடுகள் உள்ளவன். அவன் காதுல சேரபீன்கள் சத்தம் விழுந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் வேணும். வழி இதுவே என்று சொல்லுகிற என் சத்தம் என் காதுல கேட்கணும். எவ்வளவு நாள் ஆச்சு விசுவாச ஓட்டத்துல ஓடி? எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்சம் 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 ஸ்லிப் ஆனதும் என் காதுல சத்தம் விழலன்னா, ஆண்டவரே நான் சாயல், ஆண்டவரே நான் தடமாறி உருண்டு அடுத்த தெருவில் போய் நிக்கிறேன், ஆனாலும் நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறீங்களா ஆண்டவரே? எனக்கு தெரியுது சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார்னு, ஆனா என் காதுல கேட்கிற சத்தம் ஆராதிக்கிறவர்கள் சத்தம் மட்டும் தான் கேட்குது. நான் என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போகிறேன்? ஆண்டவருடைய சத்தம் கேட்க விரும்புகிற ஒரு கூட்டம் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்காக கர்த்தர் பேசுகிறார். கழுவ சுத்திகரிக்க ஒப்புக்கொடு. பிரதான ஆசாரியன் யோசுவா சகரியா 3வது அதிகாரத்திலே சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. விரோதம் செய்ய சாத்தான் வந்து நிற்கிறான். இந்த பிரதான ஆசாரியன் யாரு? கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரோடு பேசுகிறவன், கர்த்தரோடு பழகுகிறவன், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்க வேண்டியவன், எல்லாம் ரைட். அவன் இப்ப எங்க நிக்கிறான் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிறான். சாத்தான கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்திட்டார். சாத்தான கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்தின பிற்பாடு சகரியா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிரசின் மேல். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்க, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, யோசுவாவை நோக்கி இல்ல, இன்னும் அவர் யோசுவாட்ட பேசல. பிரதான ஆசாரியன் தான், ஆனா இன்னும் கர்த்தர் அவன்கிட்ட பேசல. ஏன் பேசல? அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருக்கிறான். யோசுவாட்ட பேசாம சுத்திகரிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுறாரு. வாசிங்க. நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை, இவன் மேல் இருக்கிற, இப்படி காட்டி கொடுக்கிறார். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ள சபை போனோம். அப்பதான் நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல, ஏன்னா ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் பாரம், இது ரெண்டும் நெருங்கி நிக்குது. நெருங்கி நிக்குது. ஒண்ணு இவனை பாவத்துல விழ வைக்கணும், இல்லைன்னா பாரத்துல விழ வைக்கணும். ஆமே. உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இது ரெண்டும் நெருங்கி நிக்குது. ஒண்ணு இவனை இச்சையில விழ வைக்கணும், பாவத்துல விழ, இல்லைன்னா கவலையில விழ வைக்கணும். கவலையில, கவலை, பாவம்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனா கவலை, நிறைய கவலை. இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட விடாமல் தடுக்கும்படியாய் பிசாசானவன் தொடுக்கிற அம்புகளில் 2, ஒன்று பாவம், இன்னொன்று பாரம். பைபிள் சொல்லுகிறது அதை தள்ளி விட்டு ஓடணும். அதை தள்ளுவதற்கு எனக்கு வழி தெரியணும். இதுதான் பாதை. அப்ப இந்த பாதையில் இது நிற்கும் போது என்னால தள்ள முடியும். எனக்கு வழி தெரியணும்னா நான் என் பலவீனத்தில் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாய்ந்தாலே உடனே எனக்கு சத்தம் கேட்கணும். வழி இதுவே. இந்த சத்தம் கேட்கலன்னா நான் என்னதான் வெள்ளையும் போட்டு பேசிட்டு இருந்தாலும் நான் தடமாறி 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 தான் போவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்காத ஆடு ஏதாவது ஒரு புதரிலே சிக்கும். சத்தம் கேட்டு நடக்கிற ஆடு மேய்ப்பனின் கூடாரத்துக்குள்ள போய் சேரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். யோசுவா பிரதான ஆசிரியர் நிற்கிறான். கர்த்தர் அங்கு இருந்தவர்களை பார்த்து, சுத்திகரிக்கப்பட்டவர்களை பார்த்து, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு இவன் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 6வது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, 8வது வசனத்திலே இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவருடைய போக்கஸ் யோசுவாட்ட. எதுக்கு இந்த வார்த்தை? எனக்கு ஆண்டவருக்கு இடையில 3வது மனுஷன் வேண்டாம். எனக்கும் ஆண்டவருக்கு இடையில 3rd person வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மோசேட்ட சொல்றாங்க, தேவன் எங்களோடு பேச வேண்டாம்,
நீங்க பேசினா போதும். அதாவது நீங்க போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க. நாங்க மலை அடிவாரத்தில் நிக்கிறோம். நாங்க மலையில வந்து ஒருவேளை செத்துட்டோம்னா மோசே செத்தாலும் பரவாயில்லன்னு ஏறி போறார். ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க மாட்டான், பரவாயில்ல வாரேன்ட்டு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் சபையோடு பேச விரும்புகிற வார்த்தை, ஆமென், நீ சுத்திகரிக்கப்பட்டா. எமில் ஜெபசிங் அவர்கள் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். எனக்கும் என் அப்பாவுக்கு இடையில இன்னொரு பர்சன் வேண்டாம். ஒரு புருஷன் மனைவி கடையில தேர்ட் பர்சன் வேண்டாம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில தேர்ட் பர்சன் வேண்டாம். இந்த எல்லா உறவையும் எனக்கு சிலுவையில ஏற்படுத்தி தந்திருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றார், எனக்கும் உனக்கு இடையில. இன்னைக்கு எல்லாரும் தேர்ட் பர்சனை விரும்புறோம், தேர்ட் பர்சனை நாடுறோம். நம்ம எல்லாரையுமே ஆசாரியர்களாக்கி இருக்கிறோம். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்க கண்களுக்கு எங்களை ஆசாரியர்களா தெரியும், அவன் ஊழியம் செய்யறதுனால. ஆனா அவர் கண்களுக்கு நீங்க எல்லாருமே ஆசாரியர்கள். ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க சுத்திகரிப்பு அவசியம். சுத்திகரிப்பு இல்லைன்னா சும்மா சொல்லலாம், ஆண்டவர் என்கிட்ட பேசுறார். எசேக்கியேல் சொல்றார், நான் ஆலயத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையிலே என் பக்கத்துல தான் நிற்கிறார். நமக்கு தெரியும், இளையகுமாரன் அவன் தன் பிள்ளைகளை உணர்ந்தவனாய் தகப்பனிடத்தில் ஓடி வருகிறான். தகப்பன் அவனை கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார். ஆனால் லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை பார்த்து பேசுறார். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரம் போட்டு, அப்பா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா, நீ சுத்திகரிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளவா உள்ளவா. கர்த்தர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறார். என்னையும் உங்களையும் சுத்திகரித்து கொண்டு வந்தது அவருடைய சத்தத்தை நாம கேட்க. அன்பினால் அணைக்கிறார், அவருக்குள்ள இருக்கிற பாசத்தினால முத்தமிடுகிறார். ஆனா ஊழியக்காரர்கிட்ட பேசுறார், இவன் மேல இருக்கிற இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாத்துங்க. அவன் அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிற, நான் உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா. அப்பா என்ன பார்த்து பேசுங்கப்பா, ஏன்பா இன்னொரு மூலமா செஞ்சிட்டு இருக்கிறீங்க? உன்னை பார்த்து பேசணும்னா நீ வீட்டுக்குள்ள வர வேண்டிய பிரகாரம் வீட்டுக்குள்ள வா. ஆமென். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் ஷலமகரோ, சேனைகளின், come on church, கைகளை உயர்த்தி சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் ஜீசஸ் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர். கூடாரத்துக்குள்ள மகிழ்ச்சி கூட. இதுக்காக அவர் வீட்டிலிருந்து இறங்கி வரார். உறவாட சுத்திகரிப்பு அவசியம். உறவாட மோசே இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று கிட்ட நெருங்கும் போது கர்த்தர் ஸ்டாப் பண்றார். மோசே நில்லு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? நான் ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். என் மேல அவர் வைத்திருக்கிற பாசம் குறையவில்லை, என் மேல் அவர் காண்பிக்கிற அன்பு குறையவில்லை. ஆனா எனக்கு என்ன பிரச்சனை? நான் அவருடைய சத்தத்தை ஏன் கேட்க முடியாம போகுது? எனக்கு ஏன் அந்த வாய்ஸ் கேட்க முடியல? பாசத்துக்கு குறைவே இல்லை. அப்ப ஆனா அணைக்கிறாரு, முத்தமிடுறாரு. அவர் நல்லவர் மேல் தீயோர் மேலேயே மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் பிள்ளைகளை விடுவாரா? ஆனா ஏன்
ஏன் என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஏன் இவ்வளவு தடுமாறணும், இவ்வளவு யோசனை? சத்தம் கேட்கலையே. போகிற இடம் எங்கேனே தெரியாது ஆபிரகாமுக்கு, ஆனா சத்தம் கேட்கறதுனால ஜாலியா போறாரு. அழுதுட்டு போல, சத்தம் கேட்குது. மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின்னே செல்வே. அவ்வளவுதான், சத்தம் கேட்குது, போயிட்டே இருக்கிறார். சத்தம் கேட்கதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபையை மிகவும் நேசித்து சொல்லுகிறார், சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடு. எசேக்கியேல் 8வது அதிகாரத்திலே கர்த்தர் எசேக்கியேலுக்கு தம்முடைய ஆலயத்தை குறித்து, தம் ஜனத்தின் நிலையை குறித்து வெளிப்படுத்தும் போது சொல்லுகிறார். 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? வாசிங்க ஒரு விஷயம் கூட. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான. ஒண்ணு அவன் தூரமா போறான், இல்லைன்னா அவன் என்ன தூரமா போக பண்றான். என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை பிரியமானவர்களை, என்னையும் உங்களையும் தம்முடைய ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்கள் அவரை துக்கப்படுத்தி அவரை தூரமாய் போக பண்ணும்படியானதா இருக்குமானால் எப்படிங்க நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்? அடுத்த வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆமென், 7வது வசனத்துல என்னை பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரிலே ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே சுவரிலே துவாரம் இடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்டு உள்ள பார்க்க வைக்கிறார். அப்படி பார்க்கும்போது 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருவருப்பு இருக்கிறது. ஆனா 11வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லாருமே தன் தன் கையில் தன் தன் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றிருந்தார்கள். தூப வர்க்கத்தின் மிகுந்த புகை எழும்பிற்று. அருவருப்பும் இருக்கிறது, ஆராதனையும் இருக்கிறது. கர்த்தர் வெளியே நின்று ஒரு சின்ன ஓல் போட்டு எசேக்கியேலுக்கு காட்டி கொடுக்கிறார். எப்படிப்பா நாங்க இருக்க முடியும்? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணும்படியாக. 6 நாள் அருவருப்பு, 7வது நாள் ஆராதனை. இப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருந்தா கர்த்தருடைய சத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன் நான் சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக தான் நான் வரேன், தசமபாகெல்லாம் கரெக்டாக தான் நான் கொடுக்குறேன், காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் அங்கே எடுபடாது. அருவருப்பும் ஆராதனையும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திங்கக்கிழமை அருவருப்பு, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை உயர்த்தும் துதி, திங்கக்கிழமை தகாத வார்த்தைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆண்டவரே என்கிற நினைவு, திங்கக்கிழமை வேற நினைவுகள். அருவருப்பும் ஆராதனையும். கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவர். ஒரு நாள் இதை மறந்து விடவே கூடாது. நம்முடைய வெளி வேஷத்தால கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. இப்படி அருவருப்பை ஆராதனையை செய்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12வது வசனத்துல கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் கேட்கிறார், உன்னை நான் எப்படிப்பா கைப்பிடிக்க முடியும்னு கேட்கிறார். உன்னை எப்படி கைப்பிடிக்க முடியும்? ஒரு விசை நீ பாவ சேற்றில் இருந்த போது நான் கைப்பிடித்ததுனால இந்த கைகளில் ஆணிகள் ஏறினது. மீண்டும் மீண்டும் என் கைகளில் ஆணிகள் ஏற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ? என் ஆண்டவர் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அநியாயத்தை அவரால் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் என்னையும் உங்களையும் பார்த்தது நமக்கு கிடைச்ச கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஏன் கர்த்தருடைய சத்தம் நம் காதுகளில் தொனிக்கவில்லை? ஆராதனை எல்லாம் நடக்குது, எல்லாமே ரைட். நம்முடைய வாழ்க்கையில இதுதான்ப்பா மார்க்கம், இதுதான்ப்பா வழி. ஏன்
ஏன் நம்மால தெளிவான பாதையில பயணிக்க முடியவில்லை? கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்காததே காரணம். சத்தம் கேட்காமல் சித்தம் செய்ய முடியாமல், சித்தம் செய்ய முடியாது, சித்தம் செய்யாமல் ஓட்டத்தை வெற்றியுடன் ஓட முடிக்க முடியாது. நீ சித்தத்துக்கு அர்ப்பணித்தவன் தானே. வாழ்ந்தாலும் உம்மோடு தான் அப்படி ஒப்பு கொடுத்தாள் தானே நீ. இப்போ எப்படியாவது சத்தம் கேட்காததுனால சித்தத்தை அறிய முடியவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஒரு சின்ன துவாரத்தை போட்டு எசேக்கியேலை கூட்டு பாருப்பா. ஆண்டவர் கையில தூப கலசம் எல்லாம் வச்சிருக்காங்க, வாங்க அருவருப்பா பாருப்பா. ஆமென். அவங்க சொல்ற கர்த்தர் எங்களை கைவிட்டார். ஆண்டவர் சொன்ன, எப்படி நான் கைப்பிடிக்க முடியும்? எப்படி கைப்பிடிக்க முடியும்? 13-15 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய். ஆமென். 16வது வசனத்துல, அவர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். நம்ம இங்க இருக்கும்போது நம்முடைய எண்ணம் எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய முகம் திரும்பி இருக்கிறது. தேவ சமூகத்திலே தேவனை குறித்த எண்ணத்தை தவிர வேற எந்த, சூரியன் என்கிறது சிருஷ்டி. இந்த பூமியில காணப்படுகிறவைகள் எல்லாமே படைக்கப்பட்டது, மனிதனும் படைக்கப்பட்டான். வேற எந்த நினைவுகள் வந்தாலும் நம்முடைய முகம் அதற்கு நேராக இருக்கிறது. நம்முடைய முதுகு, நம்ம கர்த்தருக்கு முதுக காட்டுறோம். ஆமென். தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே 63 சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. தேவ சமூகத்தில் நாம எப்படி இருக்கிறோம், எத்தனை பேர் வருகிறோம்னு நாங்க பார்க்கிறோம், ஆனா எப்படி இருக்கிறோம்னு கர்த்தர் பார்க்கிறார். எசேக்கியேல் 33வது அதிகாரம், எசேக்கியேல் 33வது அதிகாரத்தின் 31-32 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரல் கீத வாக்கியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடைய பாடும் இன்பமான பாட்டுக்கு. அடுத்த வார்த்தை, அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ நம்ம எப்படி உட்கார்ந்திருந்து லிசன் பண்றோம்ங்கிறத மட்டும் இல்ல, கேட்டு வார்த்தையை கேட்டுட்டு போய் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உட்கார்ந்திருந்து ஆண்டவர் சொல், என் ஜனங்கள் போல உட்கார்ந்து. அப்ப வேஷத்துல காட்டியாச்சு, நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் அப்படியே ஃபுல் காஸ்பல், பூரணம், அவ்வளவுதான், ஆஃப்லாம் கிடையாது, ஃபுல்லு. என் ஜனங்கள் போல உட்கார்ந்திருந்து வேஷத்துல காட்டியாச்சு. ஆண்டவர் சொல்றார், கிரியையிலையும் காட்டுப்பா. நீ எல்லாம் கேட்கிற, ஒரு சர்வீஸ்ல 2 சர்வீஸ் உட்கார்ந்திருந்து கேட்கிற, திரும்ப திரும்ப கேட்கிற, ஆனா கிரியை இது எங்க கொண்டு வரும் தெரியுமா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணான். என் வாழ்க்கையை விட்டு யார் விலகி போனாலும் நான் நின்றுவேன். ஆனா கர்த்தர் போயிட்டாருன்னா அடுத்த செகண்ட் நான் இல்லை. இந்த உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேணும். எத்தனையோ பேர் நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்கள நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாங்களா கேட்டா இல்ல. ஆனாலும் நம்ம நிக்கிறோம்னா அவர் கூடவே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் அவர் இருக்கிறார். அந்த பிரசனத்துல வாழ்றோம். தண்ணியில இருக்கிற மீனை தூக்கி கரையில போட்டா கொஞ்ச நேரத்துல அவுட். அப்படிதான் இந்த உணர்வு தேவை. ஆண்டவரே, நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாது, நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாது, நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாது. ஆமே,
யாபோக்காற்றின் கரையில உட்காரும் போதுதான் யாக்கோபுக்கு அவர் எவ்வளவு தேவை என்பதே புரிய வந்தது. என்னை விடு, நான் போகட்டும் சொல்லும் போது பிடிச்சிட்டான். போயிடாதீங்க, போயிடாதீங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்கிற செய்தி வந்த பிறகும் யாக்கோபு பெயர்சபாவுக்கு போக காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு இல்லாமல் வாழ முடியுங்கிறத வாழ்க்கையில பார்த்துட்டான். ஆனா ஒண்ணு அவன் புரிஞ்சுக்கிட்டான், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு, இதுக்கு என்ன தேவை? என்னை கழுவும், என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். விரும்பி கேட்கலாமா? என் நினைவுகளை நீர் தூய்மையாக்கும், இதயத்தை நீர் சுத்திகரியும், கண்கள் கைகள் செயல்கள் எல்லாம் உம்மை பிரியப்படுத்தட்டும். ஓ பரிசுத்தம் ஒன்றே, பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும், பரிசுத்தரேவும் சித்தம். ஆமென். பரிசுத்தம் ஒன்றே, க்ளோரி, பரிசுத்தரே. என் நினைவுகளை தூய்மையாக்கும், என் நினைவுகளை. இதெல்லாம் எதுக்குப்பான்னு கேட்டா சொல்லணும். பாடுங்க. எனக்கு அப்பா சத்தம் கேட்கணும், என் காதுகளில் அவருடைய சத்தம் கேட்கணும். தேவன் விளம்புவதை கேட்பேன். தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். தேவன் விளம்புறதை நான் கேட்கணும். தேவன் விளம்புறதை நான், தாவீது சொல்ற, தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். தாவீது உன்னை பத்தி சவுல் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அதை விடு. உன்னை பத்தி மீகாள் இப்படி நிந்திச்சிட்டு இருக்கிற, அதை விடு. உன்னை பத்தி சகோதரர்கள் அகங்காரம் உள்ளவன் சொல்றாங்க, அதை விடு. தாவீது அப்படி உங்க காதை எதுக்கு டியூன் பண்ணி வச்சிட்டு இருக்கிறீங்க? தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். தேவன் ஒரு விசை விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, வல்லமை மட்டுமல்ல கிருபையும் உம்முடையது. தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். ஆமென். இந்த காது அதுக்கு டியூன் ஆகட்டும், அதுக்கு டியூன் ஆகதா ஒப்பு கொடுக்கணும். தாவீதை கேட்டா சொல்வார், உன் பீடத்தை சுற்றி சுற்றி. ஏன் தாவீதே வர்ஷிப் பண்ணி முடிச்சிட்டுல போக வேண்டியதானே? இல்ல, இந்த கையை சுத்திகரிக்கணும். எதுக்கு? நான் அந்தி பலி நேரத்துல என் கைகளை நான் ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. அவன் சுத்தி சுத்தி வரார், என் பலிபீடத்தை சுத்துறார். அதுலதான் அடிக்கப்பட்ட மிருகத்தினுடைய ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கும். அதே சுத்தி சுத்தி. ஆமென். கல்வாரி திருப்பீடமே. இன்னைக்கு எல்லாருக்கும் கானாவூர் கல்யாண வீட்டு இயேசு தான் தேவை எல்லாருக்கும். ஆனா கல்வாரி இயேசு எத்தனை பேருக்கு தேவை? கானாவூர் கல்யாண வீட்டு இயேசு அங்க அற்புதம், அதிசயம். முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் சூப்பர். முந்தின சீரை பார்க்கலாம், நற்சீர். முந்தின நிலைமையும் பார்த்துக்கலாம், பிந்தின நிலைமை. இந்த இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா மார்பில் சாய்ந்திருந்த ஒரே ஒருவன் அந்த கல்வாரி சிலுவை பக்கத்தில் நிற்கிறான். அந்த ரத்தம் வடிகிற இடத்துல வந்து அப்படியே நிற்கிறான். அவன் தான் பத்மதீவிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிப்பு அவசியம். அதனாலதான் அனுதினம் அர்ப்பணிக்கணும். என் வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து கிடைக்கிற சிக்னல் மட்டும் கட்டாச்சுன்னா நான் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். எல்லாம் நல்லதான் நடக்கும், சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். என்னாகமம் 14வது அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா 13, 14 அதிகாரங்களில் 12 பேரை வேவு பார்க்க அனுப்புவார் கானானுக்கு மோசே. வேவு பார்த்துட்டு வர்றதுல யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், முடியாதுன்னு சொல்லி மோசைக்கும் ஆரோனுக்கும் அகெயின்ஸ்டாக எழும்பி அவங்க ஒரு டீமை செட் பண்ணி அவங்க திருப்பி எகிப்துக்கு போகும்படி பிளான் பண்ணுறாங்க. இப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு அவ்வளோ கோபம் வருது. கோபம் வந்து அழிக்கிறதுக்கு
தீர்மானிக்கும் போது மோசே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும். இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும். உம்முடைய கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை. அப்போ டெய்லி அவர் தருகிற கிருபையில என்னவோ இருக்கு தெரியுமா? மன்னிப்பு. இன்னைக்கு நான் நிக்க காரணம் எனக்கு தேவன் நேத்து தந்த மன்னிப்பு. என் ஆண்டவர் 7 அல்ல 70 அல்ல 770 தடவை என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர். யார் எதை வச்சு சொல்றீங்க? நான் என்ன வச்சு சொல்றேன். அன்னைக்கு பாவ சேற்றில் இருந்தோம், ரட்சித்தார், மன்னித்தார், கழுவினார். மோசே சொல்றாரு, இந்த எகிப்தை விட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறார். இது யாருக்குங்க முடியும்? இது யாருக்கு முடியும்? இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்கிறார். மன்னிக்கிறார். மோசே சொல்றார், அப்படி மன்னிச்சு வர்றீங்கல்ல, இந்த ஜனங்களின் அக்கிரமத்தையும் அதே மாதிரி மன்னிச்சிருங்க. உடனே ஆண்டவர் அடுத்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. உன் வார்த்தையின்படி சொன்னபடி நான் மன்னித்தேன் சொல்லிட்டு 22வது வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நீ பாவம் செய்து என்ன கோபப்படுத்துற பாத்தியா? இத தேவனால தாங்கவே முடியல. நான் மன்னிக்கிறத, என்னுடைய மன்னிப்பே நீ தப்பா புரிஞ்சுட்ட பாரு. நான் என்ன செஞ்சாலும் அவர் மன்னிப்பாருங்கிற நிலையில நீ திரும்பி பாவம் செய், பரீட்சை பார்க்கிறாய். அவர் அடிக்கணும்னு அப்பவே அடிச்சிருக்கணும். மன்னிக்கிறார் பாரு, மன்னிக்கிறார் பாரு. தேவனுடைய மன்னிப்பை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கணும். தாவீது அப்படி பார்த்ததனாலதான் சொல்லுகிறார், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு நான் மன்னிப்பை பெற்றேன்னா நான் எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து இருக்கணுமா? உமக்கு பயம். கர்த்தர் என்ன பண்ணாலும், என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பார்னா, நல்ல கவனிங்க, மன்னா கிடைக்கும், கண்மல தண்ணீர் கிடைக்கும், அற்புதங்கள், மகிமை, அடையாளம் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் கிடைக்காது. என்ன தெரியுமா? காணான். ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணாலும் மன்னிப்பீங்கன்னு சொல்லிட்டு துணிந்து பாவம் செய்யறாங்க, நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறீங்க. அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லாமே கிடைக்கும், ஒண்ணு மட்டும் கிடைக்காது, காணான் கிடைக்காது. ஆண்டவர் சொல்லுனே, நான் தண்டிக்கலப்பா, நான் விட்டுறேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க மோசே, காணானுக்குள்ள விட மாட்டேன். ஆமே. ஐயோ, நான் போன வாரம் பண்ண தப்புக்கு என்னெல்லாம் இந்த ஏரியா பக்கமே விட்டுருக்க கூடாது. ஆனாலும் என்ன வர வச்சுட்டாரே, என்ன கம்யூனியெல்லாம் எடுக்க வச்சுட்டாரே, பரவாயில்ல. அப்ப அது பண்ணாலும் ஒண்ணல்ல. ஆமே. ஏன்னா ஆண்டவருடைய கிருபையை போக்கடிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்து இருப்பீரானால் யார் நிலையில் இருப்பான்? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. என்னை கர்த்தர் மன்னிக்கிறார்னா ஒரு காரியம் அதுல எனக்கு தெளிவாய் தெரிகிறது. சபையை நம்மை தேவன் மன்னிக்கிறார் என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்மை இழக்க அவர் விரும்பவில்லை. நம்மை அவரோடு வைத்து பார்க்க, ஆமா, என்னை இழக்க விரும்பாதவர் என்னை மன்னித்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிட்டே கிடக்கும்.
ஆனா ஆண்டவர் இங்க சரியான வார்னிங் கொடுக்கிறார். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாய் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் தான் நீதிமானா இருந்தும் தேவனிடத்தில் நான் நீதிமானா இருக்கிறது நிமித்தம் வழக்காடாமல் அவற்றை நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று யோபு சொல்லுகிறார். எதிரிகளுக்கு கூட தானியேலிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியாதிருந்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான், என் நீதியை நம்பி நான் கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஏனென்றால் அந்த பரிசுத்தருக்கு முன்பாய் நிற்கத்தக்க பரிசுத்தம் உள்ளவர்கள் வேற யாரும் கிடையாது. என் நீதியை கொண்டு போய் நிற்க முடியாது என்பதற்காகவே இயேசுவே எனக்கு நீதியாக இருக்கிறார், இயேசுவே எனக்கு மீட்பாக இருக்கிறார், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அப்ப அவரை விட்டு விலக்குகிற காரியத்தை நான் இமீடியட்டா அப்புறப்படுத்தணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். ஆண்டவர் தான் நேற்று மன்னிச்சிட்டார்ல, முந்தானத்தை மன்னிச்சிட்டார்ல, இன்னைக்கு மன்னிப்பான்னு சொல்லி நம்ம செய்யற பாவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், அவருடைய உள்ளங்கையில நம்மை வரைந்ததுனால அங்குமாணி அடிக்கப்பட்டது. அவருடைய பாதத்தில் நமக்கு தஞ்சம் கொடுத்ததுனால அங்குமாணிகள் அடிக்கப்பட்டது. நம்மை அவர் மார்போடு அணைத்ததுனாலே அங்கே ஈட்டியால் குத்தப்பட்டது. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறதுனால அங்கே முட்களால் குத்தப்பட்டது. என்னால அவருக்கு மொத்தத்தில் வேதனை மட்டும்தான், வேதனை மட்டும்தான். அப்படி இருந்தும் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லி அழைக்கிற அந்த அன்பை நான் தட்டிட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று நாம எவ்வளவு ஆசைப்படுறோமோ அதை விட அதிகமாக அவர் நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறார். இதை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் நினைக்கிறது. இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறது மாதிரி தான். தேவை வரும்போது லிஸ்டோட போறது, தேவையானதை வாங்கிட்டு வர்றது. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ஒரு லிஸ்டோட போவோம், ஒரு பக்கெட் எடுத்து சுற்றி சுற்றி வருவோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் உள்ள விழுறது வரைக்கும் சுற்றிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஆலயத்தில் உலாவிட்டே இருப்போம். ஏன்னா 10ல் 7 நடந்திருக்கணும், 3 நடக்கணும். ஆமாம், எல்லாம் ஓகே ஆனதும் அப்படியே விட்டு தேவனோடு. அதனால தான் ஆண்டவர் அப்படி அவரால் தாங்க முடியாம, ஏன்னா 13வது அதிகாரத்தில் தெரிஞ்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களை விட்டு போக போறோம். அவருக்கு தாங்க முடியல. ஆண்டவரை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டது அடிக்கு பயந்தில்ல, ஆணிகளுக்கு பயந்தல்ல. இந்த பிள்ளைங்க கிட்ட இனி இந்த மாதிரி மாம்சீகமா வந்துருந்து பேச முடியாத அந்த ஒரு வலி. உடனே சீஷர்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன் அப்படிங்கிறார். அதாவது எவ்வளவு இறங்கி வரார் நம்ம கிட்ட பழக, நம்ம கூட பேச. ஆண்டவர் சமூகத்தில் எதுக்காக வந்திருக்கிறோம்? நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், அதனால சண்டே ஆராதிச்சுட்டு போனோம், அதுக்காக வந்திருக்கிறோம். மீறின பின்பம் இருக்காதவர். நம்ம எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அவருக்கு நேசிக்க முடியும்னா அவருக்கு மட்டும்தான் நேசிக்க முடியும். நம்முடைய வீக்னஸ், நம்முடைய நெகட்டிவ் சைட் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தினர் நம்மளை பகைப்பாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க. நம்ம கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதா சொந்தக்காரங்க நம்மளை தெரியாதது மாதிரி காட்டிக்குவாங்க. இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நடுவில் நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சோம், அவர் பெரிய திட்டத்தை வச்சு நம்ம அழைத்து இருக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறதே காரணம். ஆமென். விவரிக்க முடியவில்லை,
வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க க்ளோரி வர்ணிக்க, ஆமென், உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல கைகளை உயர்த்தி தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, ஆமென், உம் அன்பில் ஒன்றே உண்மை விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல. சூரச்செடிக்கு கீழே படுத்திருந்த எலியாவை தட்டி எழுப்பி ஓடு ஓடு ஓடு, அவன் அடுத்து கெபிக்குள்ள போற, உனக்கு இங்க என்ன காரியம், வா வா வா. ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு மெல்லிய சத்தத்துல கர்த்தர் அவனோட பேசினாராம். என் கூட பேச சில பாதைகளை விட்டு விட்டு வேகமா இழுத்து எல்லாம் கொண்டு வரார். சில சிச்சுவேஷன் விட்டு வெளியே இழுத்து கொண்டு வர. எதுக்கு திரும்பி என் கூட பேசணும் அவருக்கு. ஓசியா 2 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. முள்ளுகளால் பாதையை அடைக்கிறார், மதில்களால் பாதையை அடைக்கிறார், இருக்கிறதெல்லாம் புடுங்கிறார், சீராக்குறார். ஏன்னா அவன் நேசரை மறந்து நேசர்களுக்கு பின்னாக போக ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா வசதி வந்துட்டுல, வசதி வந்தா உறவுகள் நிறைய வருவாங்க. உறவுகள் நிறைய வந்தா நமக்கு அந்த மெய்யான உறவை மறக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார், அப்படியே பிளாக் பண்றார். எவ்வளவு ஜெபம் பண்ணி சில பாதை ஓபன் ஆகாத காரணம், பாதை மதில் உடையாத காரணம், மதில கட்டினதே அவர் தான். 7 ஆமீன் வருது, 8 வருது, வராதே. அவரே மதில கட்டி வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவர் எரிகோ கோட்டை உளுந்தது, அது விழாது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் உருவனதுக்கு அப்புறம் அவர் சொல்றா, நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு போவேன். இப்பொழுது இருந்ததை பார்க்கலாம் அப்பொழுது நன்மையா இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நயங்காட்டி அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய், வேதம் சொல்லுகிறது, பட்சமாய் அவளோடு பேசி. ஆண்டவர் அப்ப என்ன இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினது எதுக்கு ஆண்டவரே? நான் உன் காதுல நிறைய சத்தம் விழுந்து விழுந்து விழுந்து, அவன் இப்ப பாரு ஒருத்தரும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி பேசினார். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தரும். அவர் பேசுறார். யாக்கோபு என்னும் பூச்சி. யார் பேசுவா? பூச்சிட்ட அவர் பேசுவார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் கூட பேசுறதுக்காக அவர் அவ்வளோ இறங்கி வந்தாச்சு. ஆனா நான் நிக்கிற நிலையிலிருந்து நான் அந்த சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாம இருக்கும்போது என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தணுமோ அங்க கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க திரும்பி பார்த்து ஒரு நாள்ல அவ்வளவு நன்றி சொல்லும் நாள் வரும். இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு அது புரியல, அந்த நாள் வரும். காரணம், நீங்க சும்மா அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சுத்திகரிக்கப்பட நான் ஒப்பு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா ஏதோ எனக்கு ஆண்டவர் கடையில் வேற யாரோ நான் அனுபவிக்கிறேன், நன்மையை அனுபவிக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட உறவாட முடியுதா? நீங்க கை தூக்க வேண்டாம். இந்த கேள்விக்கு நம்ம ரெகுலர் பிரேயர் இருக்கு, பைபிள் ரீடிங், அதை தாண்டி இயேசுவோடு உறவாட முடியுதா? இந்த டைம் பார்க்காம வேற எல்லாத்தையும் மறந்து. ரீகன் கோமசன் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல,
எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா ராஜா, நீங்க இல்லாம நான். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் ஏன் நஷ்டம் ஆச்சு? ஏன் இல்லை? இதுதாங்க லைஃப். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போம், இந்த வாடகை வீட்டை விட்டு பை சொல்லிட்டு போவோம். ஆசாப் சொல்றாரு, பரலோகத்தில் உண்மையெல்லாம் எனக்கு வேற யாரும், ஏன்னா எனக்கு ஒரு உறவு அங்க இருக்கிறது. அதனால நான் தைரியமா என் ஓட்டத்தின் லாஸ்ட் ஸ்டெப் இதுன்னா நான் சந்தோஷமா எடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு உறவு இருக்கிறது. அங்க எனக்கு யாரும் இல்லைன்னா, இங்க உறவுகள் இருந்தே என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லும் போது அங்க எனக்கு யாரும் இல்லைன்னா அங்க யாரும். அப்ப அந்த உறவு இதுதாங்க சிலுவையில ஏற்படுத்தி தந்தார். இந்த பிராகாரத்துல ஒருத்தர் நிக்க கூடாது, கிருபாசன தண்டையில பக்கத்துல வா. வேற எந்த வாசல் வழியா போனாலுமே வெட்டு விழும். ஆமே, கேருபீன்கள் சுடர்வழி பட்டயமா இருக்கிறாங்க. இந்த ஏதேனுக்குள்ள யாரும் என்றாக கூடாது, இந்த பரதேசிக்குள்ள யாரும் என்றாக கூடாது. ஆமே, அவர் அந்த வெட்ட வாங்குறாரு, அவர் மேல அந்த வெட்டு விழுது. மெய்ப்பனை வெட்டுவேன், அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறும் போது அந்த மாம்சம் திரையாக கிழிக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் ஓடி வரலாம். தோமாவை கூப்பிட்டு சொல்றார், விழால கைவை, உள்ள கைய வச்சு பாரு, எவ்வளவு டீப்பா நம்மள அவருக்குள்ள கொண்டு போகிற அளவுக்கு ஒரு மார்க்கத்தை சிலுவையில ஏற்படுத்தி தந்திருக்க. நீ உனக்கு இன்னும் மூணாவது மனுஷன் தேவையா? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. உனக்கு இன்னும் மூணாவது ஆள் தேவையா? ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்துல பேசுவதற்கு மூணாவது பர்சனை யூஸ் பண்றானா, அந்த தகப்பனுக்கு இதை விட வலி வேற எதுவும் கிடையாது. உறவே இல்லைன்னு அர்த்தம். உறவே இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆண்டவர் கிடைக்கல. என்னுடைய பிரேயர் டைம்ல நான் பிரேயர் பண்ணுவேன். எனக்குன்னு ரெகுலரா ஒரு 10 பாயிண்ட் வச்சிருப்பேன். ஜெபம் பண்ண முடிப்பேன். டெய்லி 5 அதிகாரமா, ஓகே 10 அதிகாரமா, ரைட் படிப்போம். ஆமென், முடிஞ்சு மார்க் பண்ணுவோம். இன்னைக்கு ஆதியாகமம் முடிந்தது. ஆண்டவர் ஆமென். ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? நாம தான் நாளைக்கு அவர் சமூகத்தில் மணவாட்டியை போய் உட்கார போறோம். அவர் அந்த பக்கம் பார்த்திருக்க, நான் இந்த பக்கம் பார்த்திருக்க. ஆண்டவர் நினைப்பார், ஏன் தான் கல்யாணம் பண்ணேனோ. அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்தை அந்த நேசரை மனசுல நினைச்சிட்டு வாசிங்க. நீங்க பைபிளை மூடவே மாட்டீங்க. ஏன்னா மொத்த எருசலேமிலே 10,000 குமாரத்திகள் இருந்தாலும் அவருக்கு பிரியமானவள் மேல அவருடைய மொத்த பாசத்தையும் வச்சு, இதுதாங்க சபை. ஆமென். ஹல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். நேரம் அதிகம் போகிறதுனால 1-2 வசனங்களை சொல்லி நான் அப்படியே செபிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்துல தம் ஜனத்தை குறித்ததான காரியத்தை ஆமோஸுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 2வது வசனத்திலே இப்படி காரியங்களை வெளிப்படுத்தும் போது ஆமென், ஆமோஸ் சொல்லுகிறான். ஆமென், வாசிங்கள். நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான். அவன் ரொம்ப சிரித்து போயிட்டான், அவன் ரொம்ப ஸ்மால் ஆயிட்டானே. ஆண்டவர் எப்படி இருந்தவன். அவன் சில பாருங்க, ஒரு 4 நாள் படுக்கையில் இருந்துட்டு வரும்போது அந்த எப்படி மெலிஞ்சு போயிருக்கிற வழியில சொல்றார். உடனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, அப்படியெல்லாம் ஆகாதுப்பா அப்படிங்கிறார். 4வது வசனத்துல திருப்பியும் பிரச்சனை, மகா அழிவு பட்சித்த போது 5வது வசனத்துல ஆமோஸ் திரும்ப கேட்கிறான், கர்த்தராகி ஆண்டவரை நிறுத்துங்கப்பா, ஸ்டாப் பண்ணிருங்கப்பா. யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மனஸ்தாபப்பட்டு அப்படியெல்லாம் ஆகாதுப்பா அப்படிங்கிறார். அடுத்து 7வது வசனத்துல பின்பு அவர் எனக்கு காண்பித்ததா, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார்.
அவர் கையிலே தூக்கு நூல் இருந்தது. அடுத்த வசனம், நீ என்னத்தை காண்கிறாய் என்றாய்? தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தூக்கு நூலை கையில் எடுக்கும் வரைக்கும் தான் அந்த கிருபையின் வாசல் ஓப்பனா இருக்கும். அதன் பிறகு அவன் கிரியைகளுக்கு தக்க, செய்கைகளுக்கு தக்க பலன் தான் இருக்கும். ஆமென். இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். இன்னும் ஏன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட தலைவர் யார் தெரியுமா? இரட்சகர். பழைய ஏற்பாட்டில் ஆமென், இஸ்ரவேலின் இரட்சகர்களாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, யோசுவா நீங்க பார்த்தீங்கன்னா, எரிகோவை பிடிச்சாச்சு, அடுத்து ஆயி பட்டணத்தை நோக்கி போகணும். அதுக்கு முன்னாடி ஆகான் ஒரு வேலை பண்ணுவான், கொஞ்சம் பொருட்களை எடுத்து வச்சிருப்பான். ஆயி பட்டணத்தை பிடிக்க போன இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிட்டு யோசுவாவுக்கு இருதயம் வலி தாங்க முடியல. அவர் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு வரும்போது ஆகான் மேல சீட்டு விழுது. ஆகானை மெதுவா கூப்பிட்டு இந்த 7:19 நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவார் தெரியுமா? மகனே, நீ செய்ததை எனக்கு சொல்ல, நீ என்ன செஞ்ச எனக்கு சொல்ல, அதை ஒன்றும் எனக்கு ஒழிக்காதுன்னு சொன்னதும் உடனாவே, நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனங்களில் அவன் சொல்றதை பார்க்க முடியும். அதை கேட்டதும் நான் இன்னென்ன பிரகாரம் பாவத்தை எல்லாம் சொல்றான், பாவத்தை எல்லாம் அறிக்கை இட்டதும் உடனே யோசுவா என்ன செய்யறான் தெரியுமா? இவன் மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் அவன் மேல கல்லறிங்க. ஏன்? அவனுடைய செயல். அவன் சொல்ற, எங்களை ஏன் கலங்க பண்ணின, எங்களை ஏன் கலங்க பண்ணின? கல்லால் அடிச்சாங்க, அவுட். தாவீது சீமே என்பவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கல்லை தூக்கி எறிந்து சபிக்கிறான். அப்படி மரண தண்டனைக்கு ஏதுவான ஒரு தப்பு பண்றான். பிற்பாடு அவன் பயந்து தாவீது காலில் வந்து விழுந்துட்டான். காலில் வந்து விழுந்து, ராஜாவே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருக்க ராஜான்னு சொல்லும்போது, ராஜா, சரிப்பா, ஒன்றும் இல்லைப்பா, விடுப்பா, விடு, நீ சாக மாட்டேன், நான் உனக்கு ஆணையிடுறேன்ல, உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்ல, விடு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாச்சு. அனுப்பிவிட்டு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடிய சாலமோனை கூப்பிடுறாரு. இங்க பாரு, அவன் நிம்மதியா இறந்துடக்கூடாது, உனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு, பார்த்து செய். ஆமென். நம்ம தேவன் தாவீதுக்கு கீழே வைக்கல, யோசுவாக்கு கீழே வைக்கல. நம்மை தேவன் யாருக்கு கீழே வைத்தார் தெரியுமா? மீகா சொல்லுகிறார் 7வது அதிகாரத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி, எனக்கு எதிராக அல்ல, எனக்காக. அதனாலதான் சொல்றார், என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேனா சிட்சிக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அடுத்த வார்த்தை, அவருடைய நீதியை பார்ப்பேன். 10வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். அப்போ என் வாழ்க்கையில பாவத்தினால, அக்கிரமத்தினால வந்த வீழ்ச்சியிலிருந்து நான் விடுதலை பெற நான் ஒத்துக்கணும், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்றேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். வேற யார்கிட்டையும் போகாத லைஃப் கிடையாது. சிலர் இருப்பாங்க, மனுஷங்கள்ட்ட போய் பாவ அறிக்கை பண்ணுவாங்க, லைஃப் கிடையாது. கல் எப்ப உள்ளோன்னு தெரியாது, என்ன பின்னாடி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது. சீமையே, உனக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் நீ எப்படா விழுவேன்னு பார்க்கிறதுக்கு. சாலமோன் அப்படிதான், சீமைய
எருசலேம் நதிக்கு அப்புறப்படுத்திட்டு இங்க விட்டு வந்துடாத, இவன் எப்படா வருவான்னு ஆட்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். என் ஆண்டவர் பாராட்டின கிருபை என்பது எப்படி தெரியுமா? இவன் விழுந்துடக்கூடாது, இவன் விழுந்துற, அதனாலதான் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை. உலகம் காட்டுற தயவுக்கெல்லாம் எல்லை இருக்கு சகோதரா, உலகம் காட்டுற தயவுக்கெல்லாம் எல்லை இருக்கிற சகோதரி. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திற்கே திரும்ப கடவன். அப்படி திரும்பினால் என்ன செய்வாராம்? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சங்கீதம் 99:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஏசாயா 1:18 ஆண்டவர் கேட்கிறார், வழக்காடவும் வாருங்கள். நீ வா, உன் பிரச்சனையை கொண்டுட்டு வா, நீ சொல்லு, உன் நியாயத்தை சொல்லு, அப்ப நான் பேசுவேன். பேசும்போது நீ ஒத்துக்கிட்டேன்னா, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்துட்டேன்னா, உன் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 25, 26 வசனங்களிலே 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஃபெய்த்ஃபுல் சிட்டி, சத்திய நகரம். சத்திய நகரம் என்ன தெரியுமா? ஃபெய்த்ஃபுல் சிட்டினா என்ன தெரியுமா? அவர் சொல்லுவார், இவனை நம்பலாம், அவன் இவளை நம்பலாம். அவன் யாரை பார்த்து சொல்றார்? இஸ்ரவேலை பார்த்து. இஸ்ரவேல் யார்? கர்த்தர் அதே தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். நீ பிறந்ததிலிருந்து மீறுகிறவன் எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை யசூரனாய் மாற்றினவர் சொல்றார், நீ சுத்தி ஒத்துக்கொள், நீ ஒப்புக்கொடு, உன் அடையாளமே மாறும். சத்திய நகரம் என்று, ஃபெய்த்ஃபுல் சிட்டி, நீதிபுரம் என்றும், சிட்டி ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். யெஷூரனுடைய தேவனை போல. இப்படி சொல்றதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். யாரை யெஷூரன் என்கிறார்? யார் ஏமாத்துக்காரனா இருந்தானோ அவன் வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டு அவன் தன்னை யாக்கோபு என்று தன் நிலையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இப்ப உன் வாழ்க்கை ரொம்ப டேமேஜா இருக்கு, உன் அடையாளம் ரொம்ப மோசமா இருக்கு, வா வழக்காடுவோம், வா வா. ஆனா வைக்கும் போது நீ அக்செப்ட் பண்ணிரு. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவர் சொல்ற, என் கையை உனக்கு நேராய் நீட்டி உன் களிம்பு நீங்க உன்னை நான் புடமிடுவேன். அப்பொழுது நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும். ஆண்டவர் இவனை நம்பலாம், இவளை நம்பலாம். ஆண்டவரே, ஒரு பாட்டு ஒன்றுல, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவன் அவன். இளையகுமாரன் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தகப்பன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான். நாம ஹாப்பியா இருக்கணும் பார்க்கிறார். இவன் மரித்தான். இளையகுமாரனுக்கு என்ன வலி இருந்துச்சு தெரியுமா? பசி வலி. தகப்பனுக்கு என்ன வலி தெரியுமா? மகன் போனதுக்கு அப்புறம் மரண வலி. இன்னைக்கு நாம சந்திக்கிற வலியை விட பெரிய வலிங்க தேவனை விட்டு தூரம் போகிறதுனால தேவனுக்கு உண்டாகிறது. இளையகுமாரனுக்கு பசி. பசியில தவிடையாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்குறான், சாப்பாடை கொடுக்கல. உடனே எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. பசினால வலி. தகப்பனுக்கு என்ன வலி தெரியுமா? மரண. ஒரு பிள்ளை மரித்தா என்ன வலியோ அந்த வலியில தான் இளையகுமாரன் போனதிலிருந்து அவர் இருக்கிறார். அதுவரை கேட்காத மகிழ்ச்சி அப்பொழுது வீட்டில் கேட்க ஆரம்பிச்சதுனால தான் மூத்த குமாரன், இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு, உங்க பையன், அந்த உங்க தம்பி திரும்பி வந்துட்டான். நம்ம விட்டு போனதுனால நமக்கு தான் நஷ்டம். ஆனா நாம சந்திக்கிற வலியை விட ரொம்ப வலிய. லாசரு மரித்த செய்தி கேட்டுட்டு இயேசு அழாம இருக்கிறார். ஆனா அந்த கல்ற கிட்ட வந்ததும் அப்படி கனி பொத்து வந்துச்சு. அவர் உள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறார். இளையகுமாரனுடைய அந்த நிழல் தெரிஞ்சதுமே தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி யாக்கோபுக்கு உயிர் போய் திரும்ப வந்துச்சு. பிரியமானவர்களே, உடைமைக்காய் கிறிஸ்துவை நெருங்குவதை விட உறவுக்காக நெருங்குங்கள். சுத்திகரிக்கப்படுவோம். அவருடைய சத்தம் நம் காதுகளிலே கேட்கும். சத்தம் கேட்கிறவர்களாய் மாற
கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பு தேவைன்னு எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டோ அல்லது எழுந்து நின்றோ தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா மகன் நான், உன் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உன் மகள் நான். கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா. கண்ணின் கண்ணின் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே, நான் உங்க சத்தத்தை கேட்க விரும்புறேன். என்னை இன்னும் சுத்திகரியும். அப்படி உண்மையா அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என் வாழ்க்கையில உங்க சத்தம் மட்டும் இல்லைன்னா நான் தடுமாறிடுவேன், நான் விழுந்துடுவேன். என் கூட நீங்க பேசிட்டே இருக்கணும். என் கூட பேசிட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு இல்லப்பா. என் கூட நீங்க இருக்கணும். மலைகள் விலகுச்சு, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது. எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவு கட்டாயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, என்னை இன்னும் கழுவு. ஏசாயாவை தொட்டு சுத்திகரித்தவரே, பிரதான ஆசாரியன் யோசுவாவை சுத்திகரித்தவர், அந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததோ, அவனுடைய பாவம் வர திரும்பி வந்ததோ, நீர் அவன் மேல வைத்த இஷ்டத்தினால அவனால வந்த நஷ்டத்தை எண்ணாம அவனை சேர்த்து கொண்டது போலப்பா. இதோ நான் வர்றேன்ப்பா, இதோ நான் வர்றேன்ப்பா. என்கிட்ட நீங்க டெய்லி பேசணும். நான் பைபிள் திறக்கும் போது நீங்க பேசணும். சர்ச்சில் வந்திருக்கும் போது எனக்கு என் காதுல கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்ப்பா, கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்ப்பா. நான் ஜெபிக்க உட்காரும் போது நீங்க பேசணும். நான் வாகனத்தை ஓட்டும் போது நீங்க பேசணும். நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நீங்க பேசணும். ஆண்டவரே, நான் அங்கே இங்கே கொஞ்சம் சாயும் போது நீங்க பேசணும். என்னை தனியா விட்டுட்டீங்க, நான் திசை மாறி போயிடுவேன். ஆண்டவரே, என்னை கழுவுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் அப்பா. அப்பா அப்பா மகனா, சத்தம் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா மகனா, கண்ணின் மணிதானே, கண்ணின் சேலமாரே. சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொண்டு சகோதரா சகோதரி, நீ நீதிபுரம் என்று சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். கர்த்தரின் அடையாளத்தை மாற்றுவார். பரலோகத்தின் நம்பிக்கைக்குரியவனாய் நம்பிக்கைக்குரியவளாய் கர்த்தருனை உருவாக்குவார். தள்ளாமலும் தள்ளாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினே. தள்ளா சேமமராலரதனலரா. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி அணைத்து கொண்டீர், அணைத்து கொண்டீர் என்னை. க்ளோரி, ரெட்டை களைந்து எனக்கு ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு இடையில தேர்ட் பர்சன் வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு இடையில வேற யாரும் வேண்டாம். ஆண்டவரே, ஒரே சத்தமாய் அப்பா அப்பா மகனா. ஜீசஸ் ஜீசஸ் சலபகரமமலரே. ஆமென். கண்ணின் மணிதானே, லமா சேகமமரலரதடரபா. கண்ணின் மணிதானே, சுத்திகரியும் ஆண்டவரே. இழுத்துக்கொள்ளும் 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 இழுத்துக்கொள்ளும். என் காதுகளில் சத்தம் கேட்கும்படியா சுத்திகரியும். அப்பா அப்பா ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு இடையில யாரும் வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மோடு
உம்மோடு உறுதியா ஷபகலபரா ஷதனலபகரபா ரிமமலரோ கண்ணின் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கல்வாரி பலிபீடத்தின் ரத்தம் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நன்மையை பேசும் ரத்தம் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஓ ரபா ஷேகமா மலதனரே ஹalleluya. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. ஆஹா worship him. ஷேகலபரா ஷதனலரே. சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு கரங்களோடு தேவனுக்கு மகிமை. Glory Jesus. Sheramamalabagadarabalara rimamadoroloro rikaralariatanaralara shederalare terabalara shemamare. 2-3 நிமிடங்களை நான் ஜெபித்து படிக்க விரும்புகிறேன். அப்படி அமைதியா தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கழுவப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது. ஒரு காரியத்தை தொடர்ந்து கேளுங்க. என்ன காரியம் தெரியுமா? எனக்கு உமக்கு இடையில யாருமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உமக்கு இடையில யாருமே வேண்டாப்பா, எனக்கு உங்களுக்கு இடையில யாருமே வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதனால என் பக்கத்துல நின்று நீங்க தான் பேசணும். எனக்கு உமக்கு இடையில யாருமே. இந்த ஒரு காரியம் அவன் எத்தனை பேர் உள்ள அதை விரும்புது. அன்னைக்கு இஸ்ரவேல் சொன்னாங்க, இல்ல ஆண்டவர்ல எங்கள்கிட்ட பேச வேண்டாம், மோசே பேசினா போதும். அன்னைக்கு மோசே மாத்திரம் என்கிட்ட வரலான்னார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கூடுறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் பேதுரு கிட்ட வாங்கன்னு சொல்லல, யோவான் கிட்ட வாங்கன்னு சொல்லல, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரே, நானும் இயேசுவும். 2 கைகள் அப்படியே உயர்த்தி கண்களை மூடி இந்த ஒரு வார்த்தை அப்படியே இருதயத்துல இருந்து சொல்லுங்க. நானும் இயேசுவும், நானும் இயேசுவும், நானும் இயேசுவும், நானும் இயேசு. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்திலும் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு நான் கரம் என்னை நடத்தியதே. ஓடைத்தீ உருவாக்கினீ சிக்ஷித்தீ சீர்படுத்தினீர் புடமிட்டீ ராஜா. புதிதாக்கி விரித்தீர் எனக்கு நீருண்டு ஆலயத்திலிருந்து ஆண்டவரினோட பேசுகிற சத்தத்தை கேட்டு இந்த நல்ல அனுபவத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் நடத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நன்றியோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். மோசேயை அழைத்து, சாமுவேலை அழைத்து பேசினது போல எங்களோடு பேச விரும்புகிறீர். அதற்கு எங்களை தகுதிப்படுத்த எங்களை சுத்திகரியும். ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
ஒவ்வொருவரையும் இந்த நல்ல அனுபவத்தில் நடத்துங்க. ஆண்டவரை வழி விலகாதபடி காத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் ஜீவனாலெல்லாம் தொடர பண்ணி உங்களுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். சத்துரு உட்புகுதல் எவ்விதத்தில் இராதபடிக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் அக்கினி மதலாயிருந்து காத்துக்கொள்ளும். குறைவில்லாமல் நிறைவை கிருபையாய் கட்டளையிட்டு கர்த்தரே ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சத்தமாய் சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.